என்ன வேணும்? 2 சிங்கிள் டீ கொடு. நீ ஒரு ஆள் தானே இருக்க? ஓ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு தான் தெரியும். நீ குடியா? என்ன எல்லாம் ஓடுறாங்க? ஆஹா, சொன்னது நான் சொல்லித்தான் காப்பாத்துனீங்களா? காப்பாத்துன உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? வந்த விவரத்தை சொல்லிட்டு போ. இல்ல, தனியா இருந்தா கஷ்டப்படுவீங்கன்னு உதவி செய்யலான்னு வந்தேன். இதுக்குதான் காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். சொன்னா கேட்டா தானே. என்ன கொஞ்சம் தனியா இருக்க. என் மேல நீ வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்தா என் கடமைகள்ல முடியற வரைக்கும் நீ பொறுமையா தான் இருக்கணும். பாத்து வரக்கூடாது. என் ட்ரெஸ் எல்லாம் பாழா போயிடுச்சு. டாடி, என் மேல தப்பு இல்லம்மா. நீங்களா வந்து மோதிட்டீங்க. அப்போ நான் தான் உன் மேல மோதிட்டேனா? ஆமா, இவர் பெரிய மன்மத குஞ்சு. இவர் மேல ஆசைப்பட்டு நானே மோதிட்டேன். இத பாரு, நீ இந்த வீட்டு வேலைக்கார நாய். உனக்கு இவ்வளவு திமிரா? டாடி, என்னம்மா அந்த கலாட்டா? பாருங்க டாடி, இந்த வேலைக்காரன் என் மேல மோதி என் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டான். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இனிமே இந்த மாதிரி நடந்த தோலை உடிச்சு விடுவேன். போடா ராஸ்கல். அம்மடி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குமா? போ போ போ. எவன் மாப்பிள்ளை வர போறானோ? குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஓ, வாங்க மிஸ்டர் பிரபாகர். நான் இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பார்க்க வரல, சத்தியகீதோட மகளை தான் பார்க்க வந்தேன். நான் அந்த மருதகுடி மாணிக்கத்தோட கேஸ தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாணிக்க சம்பந்தப்பட்ட ஃபைல் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா? அது சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? மாணிக்கத்தோட ஃபைல் எங்க அப்பா கிட்ட இருந்து உண்மைதான். அதனாலயே எங்க அப்பாவை அநியாயமா கொண்டுட்டாங்க பாருங்க. அந்த ஃபைல் என்கிட்ட வந்தது என் தெய்வம் ஜீவாவாலதான். எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்கு. எல்லா ஃபைலும் இருக்கும் போது அந்த ஃபைல மட்டும் காணுமே. மாணிக்கத்தோட ஃபைல் தானே இதுதானா? பாருங்க. இதேதா? ஆமா, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அநியாயம் வெற்றி பெறாது, நியாயம் தோல்வடையாது, நீதி சாகவே சாகாது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியாது. நீ எந்த சமூக துரோகிய உண்மையான குற்றவாளியை நிரூபிக்க விரும்பினியோ அவன் தான் இதை தூக்கிட்டு போயிட்டான். மாதா, இப்ப எல்லாம் ஃபைல்களை மறைக்கிறது, திருடுறது, அழிச்சிடுறது, இதெல்லாம் கலையில நினைக்கிறாங்க. உண்மைதான். நீங்க எனக்கு செய்த இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. மாதா, இது உனக்கு நான் செய்த உதவி இல்லை, என் நண்பர்கள் இந்த நாட்டுக்கு செய்த உதவி. அண்ணே, உங்களுக்கு ஆபத்துண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. நேரமாச்சு, நான் வரேன். இருங்க, களைப்பா இருக்கீங்க, இதை சாப்பிட்டு போங்க. அண்ணே, உங்களுக்கு ஆபத்துண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. அது என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல, நான் இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிருக்கு ஆபத்துன்னு என் துணைக்கு வந்து எச்சரிக்கை பண்றாங்க. நான் வரட்டுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக கூடாதா? என்ன மன்னிச்சுமா, நான் வரேன். ஓட்ட போட்டியே அந்த வேட்பாளர் ஜெயிச்சானா? எவன் ஜெயிச்சா என்ன? அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல், இல்லன்னா இடைத்தேர்தல். கை நிறைய வாங்கி வாய் நிறைய அமைக்க வேண்டிய இதுக்கு பேரு வாழ்க்கை. நாடு எப்படி போனாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு சில தலைவர்கள், டேய் இங்க பார், அந்த பக்கம் விழுந்தீங்கனாலும் சமுத்திரம் சாவுதான், இந்த பக்கம் விழுந்தீங்கனாலும் ஜனசமுத்திரம் சாவுதான். ஆனா மகனே, நீங்க எந்த பக்கம் விழுந்தாலும் உங்களுக்கு சாவுதான்டா.
எருமை. என்ன பாரு, நான் என்ன பேசுறேன்? எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிட்டு இருக்க? நீ பொம்பளை பார்த்துட்டு இருக்கிற. ஏண்டா ஏய், இப்ப சொல்றேன்டா, நான் உன் மேல இருக்கிற வரைக்கும் நீ சுத்தமா விரதத்தோட இருக்கணும். பொம்பளை பார்க்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, கறிமீன் கவிச்சு சாப்பிட கூடாது. முக்கியமா நீ குளிச்சிரு. உன் மேல இருக்க முடியல, நாட்டை தாங்க முடியலடா. என்ன அது? ஐயப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கு 40 நாள் தான் வர்றோம். அப்புறம் மாலையை கழட்டி வச்சுட்டு எது வேணாலும் சாப்பிடலாம். நீ என்ன 5 வருஷம் கண்டிஷன் போடுற? இந்த புத்தி செத்த ஓட்டு போடுறதுக்கு. ஐயோ, அது அடிக்க வருது. பாத்தியாடா, 2 இளம் தளிர்கள் ஃபைட்டிங் கத்துக்குது. எதுக்கு? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. இது எதுல போய் முடியும் தெரியுமா? அதுக்கு வாலிப வயசுல பார்டர்ல போய் நின்னு நம்ம நாட்டையே காப்பாத்தும். நீ என்ன கத்துக்கிற? எவன் சாவான் அந்த ஓட்ட போட்டு அந்த காசை வாங்கி கரிமீன் வாங்கி வாய்க்கு ருசி ஆக்கி திங்கலாம்னு நினைக்கிறேன். அதேதானே? நடக்கிற நடையொரு உன்னை கண்டு எனக்கு ஒரு கிரேசி. நடக்கிற நடையொரு உன்னை கண்டு எனக்கு ஒரு கிரேசி. நடக்கிற நடையொரு உண்மை கண்டு எனக்கு ஒரு கிரேசி. அம்மா உங்கம்மா மாமியாரு, ஆகாவிட்டால் நான் சாமியாரு. சங்கர சம்போ என்னடி வம்போ, போதும் காலேஜ் என்னை பாரு, எப்போ மேரேஜ் நீயே கூறு. ஜம்பக ஜம்பா சொல்லடி ரம்பா, பாட்டி இங்கே ராஜா குட்டி வந்தால் என்ன தாளம் லட்டி. பட்டு கோடி பிடித்தம்போது மெட்டுப்படி, பட்டு கோடி பிடித்தம்போது மெட்டுப்படி. நடக்கிற நடையிருப்பா ரோசி ரோசி உன்னை கண்டு எனக்கு ஒரு கிரேசி. துத்தூரு 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 நடக்கிற நடையிருப்பா ரோசி 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 உன்னை கண்டு எனக்கு ஒரு கிரேசி. பாடத்தான் டாப்பு டக்கர் போதை உண்டாக்கும் ஜானி மாட்டர். சொக்குது கண்ணு நிக்குது பெண்ணு, போக போகத்தான் சக்க போடு, ஏதும் இங்கில்லை கட்டுப்பாடு. அத்திருப்பா சொல்லடி அச்சா, காதில் புது ஓசை விழும், ஓசை விழ ஆசை வரும். என்னென்னவோ எண்ணங்கள் தன் நெஞ்சில் எழும், என்னென்னவோ எண்ணங்கள் தன் நெஞ்சில் எழும். நடக்கிற நடையொரு ரோசி ரோசி உன்னை கண்டு எனக்கு ஒரு கிரேசி.
நடக்கிற நடையொரு ரோசி ரோசி உன்னை கண்டு எனக்கு ஒரு வழி எப்படியா? நாங்க கிரேட் சிங்கர் மதுவை பார்க்கணும். கூட்டமாலாம் போக முடியாது. ஒருத்தரா போறேன்னா போங்க. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃபா போட்டுருவோம். வாமா. அட இப்படி உட்காரு. கூச்சப்படுறேன். படு. அட படுமா. ஓகே. இப்படி இருந்தா காலம் பூரா ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டே இருக்கலாம் போட்டுருக்கு. ஓகே. கமா. ஏய் இந்தா. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்க ஆட்டோ ரொம்ப பிரமாதம் சார். வார்த்தையில பாராட்ட வேண்டாம். இந்த உலட்டால பாராட்டியா? போங்க சார். நான் மட்டும் தனியா எங்க போறது? இன்னைக்கு நைட்டு போமா? கையட நாயே. சார் நாம போலாமா? Excuse me, sir. Please. Thank you. What a lucky pen. இந்த பேனாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. மிஸ்டர் மது, டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. இந்த 4 சுவருக்குள்ள நாம எது வேணாலும் பண்ணலாம் தெரியுமா? நானாடி உன்னை கூப்பிட்டேன். ஏன் வேற தேடி வந்தேன். என் கண்ணத்துல அடிச்சுட்டேன்ல. உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை நான் அனுபவிச்சு குப்பை தொட்டில தூக்கி போடுவேன். என் பேரை நான் மாத்திக்கிறேன். அந்த நிலைமை எனக்கு வராதுடா. அப்படி வந்துச்சு ரோட்ல போற பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணுவேனே தவிர ஒன்ன பண்ணிக்க மாட்டேன். மைண்ட் ஃப்ரீ. ஆமா சரிதான் பேசுறேன். சரி இத வந்துட்டேன். என்னப்பா? நான் ஸ்டேஷனுக்கு போகணும். டைரி எடுக்க அது எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த டைரி ஜாகிரதா போயிட்டோம்ப்பா. அடையப்பா, அப்பாவை வெளியில அனுப்புறதுக்குள்ளே போரும் போல ஆயிடுச்சு. வாங்க வெளியே. அட வாங்கடா. இதுக்குள்ள எங்க போயிட்டாரு? எங்க போயிருப்பாரு? இங்கதான் இருக்கீங்களா? எங்க இருக்க நினைச்சேன். சொல்லாம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். போதான் இங்க வந்தேன். முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த பாலை சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு வீட்டுல ஒருத்தன் பால் சாப்பிட்டா அந்த வீட்டுக்கு நன்றியோட இருக்கணும்ல. நீங்க எப்பவும் எல்லாருக்கும் நன்றி உள்ளாரத்தான் இருப்பீங்க. உங்க அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி இல்ல? ஆமா. என்ன பிடிக்க வேண்டியதான் அவரு வேலை. அவருக்கு நான் நன்றியா இருக்க முடியுமா? என்னம்மா மறுபடியும்? ஒரு குட் நியூஸ். நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கையை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க. என்னம்மா தாலியோட வந்திருக்க? ஓஹோ, காதல் விவகாரமா? மாப்பிள்ளையோட வந்திருக்கியா? மாப்பிள்ளையோட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற கடமைகளை முடிக்கிறதுக்கு நாள் போதாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற கடமைகள் எல்லாம் முடிப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இத பாருங்க, இந்த தாலியை என் கழுத்துல கட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டும்.
இந்த தாலிங்கிறது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். என் மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் புருஷன், நான் தான் உங்க பொண்டாட்டி. நான் வரேன். என்னம்மா ஒரு தோசையோட நிறுத்திட்டா இன்னொரு தோசை வச்சு நோ டாடி. அம்மடி நீ போ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன டாடி? உன் கல்யாண விஷயம் தான். அதுக்கு என்ன டாடி அவசரம்? அவசரத்தினால இல்லம்மா, கல்யாணங்கிறது காலாகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயம். காலம் பூரா நீ நல்லா வாழணும். அதனால ஒரு அப்பன் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்கிறேன். ஏமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? What? அதுக்கு இல்லம்மா, உன் லைஃப் பார்ட்னரை நீயே செலக்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன டாடி இது? நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற ட்ரெஸ் வரைக்கும் நீங்க தானே செலக்ட் பண்ணுவீங்க. இதுவும் உங்க சாய்ஸ் தான். தேங்க்ஸ்மா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் அழகுக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அம்மாடி, மாப்பிள்ளையோட போட்டோ பாக்குறியா? நோ டாடி, எனக்கு நீங்க எப்பவும் நல்லதுதான் செய்வீங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். ஓ, காலேஜ் லேட் ஆச்சு, நான் வரேன் டாடி. ஏப்பா பூசாரி, என் தங்கச்சி மகனை பிடிச்சி பிசாசு விட்டுருமா? அவன் போட்ட செத்த ஓட்டுக்கு 5 வருஷத்துக்கு அவனை விட மாட்டேன். விட்டுருவனா? உடுக்கிய பிடிச்சிருக்கிறது யாரு? கோட்டை கருப்பேன். என் சர்வீஸ்ல எத்தனை பேய ஓட ஓட விரட்டி இருப்பேன். ஆனா தம்பிய பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் கிருத்துவம் பிடிச்ச பேய், ஆம்பளவாய் பட்டி. டேய், இவன் ரொம்ப பேசுறான்டா. அது உசுரோட இருக்கும் போதும் தொண பேசிச்சு, செத்த பிறகும் தொணங்குது. யோ பூசாரி, பேசாம பேச குறைச்சிக்கிட்டு மேல தட்டியா? தட்டுறேன். செத்த ஆட்டு தோலையும் மாட்டு தோலையும் எடுத்துட்டு வந்து உடுக்கியில கட்டி அதை ஓட்டுறேன் இதை ஓட்டுறேங்கிறானுங்க. நாட்டுல ஓட்ட வேண்டியது எல்லாம் விட்டு எதையோ ஓட்டுறானுங்கடா இவனுங்க. போடா போடா சின்ன பையில, சிங்கம் வாழ்ந்த குகைக்கு வந்த சின்ன பையில ஓடி போடா. திருமதி படைச்சவனே ஓடி போடா. போடா போடா சின்ன பையில, போடா போடா சின்ன பையில, சொரி நாயே ஓடி போடா. இது தப்பு. இது உடுக்கடா, அது எனக்கு தெரியும். அவனை பேசாம எந்திரிச்சு போக சொல்றான். என்ன அடிச்சவன் யாரா? சொல்லு. விஷயம் தெரியாம உடுக்கடிக்காத. சொன்னா கேளு. இப்ப போனா நீ அறையோட போயிருவ. அப்புறம் அரவல் எடுத்து ஒரே விட்டு போயா. எங்கடா உங்க மாமா வாய்க்கா தலைய? அவருக்கு ஆபத்தியாசம் இருந்தது, அதையும் காப்பாற்றி வந்தேன். பேசாது, சீக்கிரம் ஆகிட்டு தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றிங்க. கட்டி போட்டு விடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க அப்பா கூட காயமா இருக்கு, டாக்டர் ஃபோன் பண்ணி அவரை வந்து பார்த்து சொல்லு. இல்லைங்க, உங்க 2 பேருக்கும் காயம் ஏற்பட காரணம் போராட்டம் தான். அவரோட உங்களுக்கு என்ன போராட்டம்? அவருடைய அகவாய்ப்படி நான் ஒரு குற்றவாளி, அவரோ என்னை கைது செய்ய வேண்டிய போலீஸ் அதிகாரி. போராட்டம் இல்லாம எப்படி இருக்கும்? அது எப்படியே போகட்டும், நீங்க இருங்க. டாக்டர் வந்தது காயத்தை கட்டு போட்டுட்டு போகலாம். அதான் ஒண்ணு வேணாம். அப்பா குணமானா நான் குணமான மாதிரி முதல்ல டாக்டர் ஃபோன் பண்ணு. அவர்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் நிறைய பேரை எதிர்பார்க்கிறேன். அவங்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்க கூடாது. தங்குற வசதி எல்லாம் நீதான் ஏற்பாடு பண்ணா. அந்த கெஸ்ட் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கோ. போய் பாத்துருங்க. காய்கறி எல்லாம் வண்டியில வந்து இறங்கிடுச்சுங்க. 200 லிட்டர் பால் சொல்லிருக்கேன். காலைல 3:30 மணிக்கு அவனே அதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. போங்கயா, வேலையை பாருங்க. போய் காரியத்தை பாருங்க. நாளைக்கு ராத்திரி அம்மா. ஏய், இவதான் ஆம்பளைகள் எல்லாம் இருக்கிறா அல்லிராணியாச்சு. நாளைக்கு ராத்திரி அதுக்கெல்லாம் இவ எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறா? புது ஆளா இருந்தா கொஞ்சம் கூச்சப்படுவா, பழகின ஆளா இருந்தா இழுத்த மடியில போட்டுக்குவா. பழகின ஆளா? என்னடி சொல்ற? ஆமாடி, நாளைக்கு நம்ம சீதா படத்துல யார் தாலி கட்ட போறது தெரியுமா? தி கிரேட் டான்சர் மது. என்னடி சொல்ற? என்னடி ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? அன்னைக்கு நீ அவரை ஏத்து பேசுன, ஆனா அவர் உன் அழகுல மயங்கி உன் கழுத்துல தாலி கட்ட போறாரு. நோ, இட்ஸ் இம்பாசிபிள். என்னமா பேசுற நீ? உன்னை கேட்டுதானமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண? இல்ல டாடி,
அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. என்னம்மா நீ இதெல்லாம் போய் பெருசுபடுத்திட்டு, கல்யாணத்துக்கு முன்னால வயசு பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்த போறாங்க. இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஊர் மேயற மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். இது பாருமா, இந்த ஊரே அசத்துற அளவுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். விடிஞ்சா கல்யாணம். இப்ப திடீர்னு போய் கல்யாணத்தை நிறுத்த சொன்னா பைத்தியக்காரத்தனம். அதுவும் இல்லாம இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மாடி, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ வேணும்னா பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள உன்னையே சுத்திட்டு வர அளவுக்கு நான் மாத்திக்கிறேன். உன் வாழ்க்கை எப்படி அமையணும்னு எனக்கு தான் நல்லா தெரியும். போமா, போய் நிம்மதியா தூக்கு போ. ராவெல்லாம்
ஹலோ மை டியர் ஒய்ஃப். வருங்கால பொண்டாட்டியோட பெட்ரூமா? நல்லாதான் இருக்கு. என் அப்பா கூட என் ரூமுக்கு வர்றதா இருந்தா கதவை தட்டிட்டு தான் வருவாரு. கெட் அவுட். அது அப்பாவுக்கு தானே, நான் தான் உன் புருஷனாச்சே. இப்ப டைம் 12 இந்திய நேரப்படி. இந்த நேரத்துல வந்து நான் தான் உன் புருஷன். அண்டர்ஸ்டாண்ட்? குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்றியா? மரியாதையை வெளியே போ. பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிப்பேன், ஒத்திகையும் பார்ப்பேன். இப்ப பாப்பமா அடிச்சது உண்மை. யாரா நீ? உன் பேரை சொன்னான். நீ என்ன வாழ்க்கை வரலாறு எழுத போற? நான் இந்த வீட்டு வேலைக்காரன். வேலைக்காரனுக்கு பெட்ரூம்ல என்னடா வேலை? வெளியே போடா. ஏய், இந்த வீட்டு வேலைக்காரனுக்கு கதவை திறந்து வைக்க. நாளைக்கு உன் வீட்டுக்காரனை வரப்போ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்.